ஹோம்வொர்க் பண்ணுங்க. சரிமா. ஆக்டிங் பாரு எல்லாரும் ஆக்டிங் பாரு. சிஷிமாரு என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? இங்க எங்கயோ பக்கத்துல கிரானிஸ் வந்துட்டாங்க. ப்ளூயோட இந்த எபிசோட் பேரு கிரானிஸ். டின்னருக்கு பீன்ஸ் எடுத்து வச்சுக்கோமா ரீட்டா. நீ என்ன சொல்ற? பப்பி அழுகுற சத்தம் கேக்குது. பப்பி ஜானட். ஆனா ஷாப் மூடி இருக்கு ரீட்டா. என்னது? கடை மூடி இருக்குன்னு சொன்ன. அவ்வளவு நீ எங்க நாங்களும் வரோம். அழாத தள்ளலாம். நான் தான் வந்து தள்ள. அழக்கூடாது. என்ன? நிஞ்சா டாரி பாரு நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டம். நிஞ்சா டாரி பிடிக்காத ப்ளூவி வை. நம்ம வளர்க்கலாமா? வந்தோனே ஆரம்பிச்சிட்டீங்களா? டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹோம்வொர்க் பண்ணுங்க போங்க. இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. டேய்லோ சுண்டல் தானா? ஆமா சாப்பிடு. இந்த நீயும் சாப்பிடு. டேய்லோ சுண்டல் செஞ்சு தரீங்க வேற ஏதாவது செஞ்சு தரலாம்ல? என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல பஜ்ஜி போண்டா பப்ஸ் எல்லாம் செஞ்சு தராங்களா? ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும். இந்த பஜ்ஜி போண்டா பப்ஸ்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. ஒழுங்கா சுண்டலையே சாப்பிடுங்க. சரி சாப்பிட்டுட்டு ஹோம்வொர்க் பண்ணுங்க. நான் போய் கிச்சன்ல சாப்பாடு செய்யறேன். பொழுது போயிடுது. அப்பா வேற என்ன காணா. அப்பா வந்தோடனே கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரி மம்மி. டேய்லி சுண்டல் நான் எப்படி சாப்பிடுறது? எனக்கு வேணாம். எனக்கு பிடிக்கல வேணாம். தமிழில் இனிமை கனடை ஏறிய சுளையும் முற்ற கழையிட ஏறிய சாரும் கடுமலர் ஏறிய தேனும் அகத்தியா கொஞ்சம் சத்தம் போடாம படி. நீ சத்தம் போடாம மனசுல படி. எனக்கு சத்தமா படிச்சாதான் மெமரி ஆகும். எனக்கும் அப்படிதான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹாய் செல்ல குட்டிங்களா, ஹோம் ஒர்க்கா பண்ணுறீங்க? சரி சரி செல்லுங்களா, போய் ஹோம் ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க. அப்பா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஒழுங்கா படிங்க. அவர் வந்துட்டார் போல இருக்கு. எங்க காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் வேணாமா. ஏன் என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்கீங்க. இந்த மாதம் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. இதில் ஒரு முக்கியமான ரிலேட்டிவ் வேறு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஜொல்லு தான் கிஃப்ட் பண்ணி ஆகணும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு யோசனையாக இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். சரி, நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு பார்க்குறேன். டாடி, என்னடாம்மா வாங்கங்க. நாளைக்கு தமிழ் சார் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நாளைக்கு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏம்மா என்னாச்சு? அதுவா டாடி, அக்கா கிட்ட அவங்க சார் திருவள்ளுவர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாரா? அதுக்கு அக்கா கீழ்பெரும்பாக்கம்னு சொன்னாங்களா? அதுக்கு தான் அவங்க சார் உங்களை பார்க்க வர சொன்னாரா? ஐயோ ஐயோ. என்னங்க டாடி? சரிடா செல்லம், நாளைக்கு நான் உங்க கூட ஸ்கூலுக்கு வரேன், சரியா? டாடி, நாளைக்கு தமிழ் வாத்தியார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏன்டா கண்ணு, எதனா தப்பு கிப்பு பண்ணிவிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி. இன்னைக்கு தமிழ் வாத்தியார் கிளாஸில் ஒரு கேள்வி கேட்டார். நான் கரெக்டாக தான் பதில் சொன்னேன். இருந்தாலும் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு. அநேகமாக எனக்கு பரிசு கொடுக்க தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சபாஸ்ரா கண்ணா, என்ற பொருள் என்ன மாதிரியே அறிவாளியா இருக்கியாடா. சரி, ஒன்றரை வாத்தியார நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து பார்க்குறடா கண்ணு. சரி, நீ போய் தூங்கடா கண்ணு. ஓகே டாடி, குட் நைட். குட் நைட்டு, குட் நைட்டு.